Welcome to Moxie Lifestyle. Last part la object oriented programming la classes, objects and abstraction மட்டும் தான் பார்த்தோம். இன்னைக்கு அதோட continuation பார்ப்போம். ஒரு encapsulation. Encapsulation allows us to protect the data stored in the class. ஸோ வந்து இந்த என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்னென்னா புக்ஸில் எல்லாத்துலேயும் கொடுத்துருப்பாங்க. ஒரு கேப்சூல் இருக்கும், அதுக்குள்ளே மருந்து இருக்கும். அந்த மருந்தை வந்து நம்ம டைரெக்டாக கன்சியூம் பண்ணாமல் வயா கேப்சூல்ஸ் வழியாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மருந்து இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்ன செய்யுதுன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறோம் வயா த கேப்சூல். இந்த சேம் வே நான் இப்போ வந்து ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா ஒரு ஃப்ரூட்டுன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், மேங்கோன்னு. இந்த ஃப்ரூட் கிளாஸ்க்குள்ளே ஒரு 2 வேரியபிள் வச்சுருக்கேன், தட் இஸ் ஆட்ரிபியூட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்னென்னா ஸ்கின் டைப்பும் ஸ்கின் கலரும். இப்போ நான் மேங்கோ அப்படின்னு அந்த ஃப்ரூட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மேங்கோ வழியாக மேங்கோ டாட் அப்படின்னு வச்சு இந்த ஸ்கின் டைப்புக்கும் ஸ்கின் கலருக்கும் நான் என்ன செஞ்சுக்கலாம்னா அக்சஸ் கொடுத்து டைரெக்டாக வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணலாம். அப்படி நான் ஸ்டோர் பண்ணேன்னா அந்த வேரியபிள்ஸ், அந்த ஆட்ரிபியூட்ஸை என்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ்னு இருக்குது, அதை யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட் அப்படின்னு அந்த வேரியபிளுக்கு உங்களுக்கு ஒரு சம் அக்சஸ், லிமிட்டட் அக்சஸை கொடுக்கணும். இப்போ நான் ப்ரைவேட்டுன்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன்னா, இப்போ நான் சொன்னேன்ல ஃப்ரூட் மேங்கோ அப்படின்னு இருக்குன்னா மேங்கோ டாட் ஸ்கின் டைப் அப்படின்னு என்னால் என்ன செய்ய முடியாதுன்னா கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த ஸ்கின் டைப்ன்றதை ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கனால. ஸோ ப்ரைவேட் அப்படின்னா அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற மெத்தட்ஸால் தான் அதை யூஸ் பண்ண முடியும். அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மெத்தட் எழுதணும். அந்த மெத்தட் எப்படி இருக்கணும் அப்படின்னா கெட் ஸ்கின் டைப் அப்படின்னு இருக்கணும், இல்லைன்னா செட் ஸ்கின் டைப்னு இருக்கணும். இப்போ நான் வந்து மேங்கோன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ஆப்ஜெக்ட் டாட் அந்த மெத்தடுக்கு அந்த மெத்தட் வந்து பப்ளிக் மெத்தடாக இருக்கணும். அந்த மெத்தடை நான் அக்சஸ் பண்ண போகிறேன். அப்போ டாட் செட் ஸ்கின் டைப் அப்படின்னு போட்டுட்டு நான் என்ன செய்யணும்னா இந்த வேல்யூவை நான் அங்கே செட் பண்ணணும். ஹார்டுன்னு இப்போ நான் செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்கின் டைப் வந்து ஹார்டாக இருக்குது, இதை நான் அங்கே என்ன செஞ்சுக்கலாம்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே இருக்கிற மெத்தட், இந்த செட் ஸ்கின் டைப்ன்ற மெத்தட் எதுக்குள்ளே இருக்கும், அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கும். ஸோ வயா தட் மெத்தட் ஒன்லி ஐ கேன் ஏபிள் டு அக்சஸ் திஸ் வேரியபிள். இதுதான் என்னன்னா என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட ஜாவா பீன்ஸில் இருக்கிற கெட்டர் அண்ட் செட்டர் மெத்தட்ஸ் தான். கெட்டர் அண்ட் செட்டர் மெத்தட்ஸ்னால் என்னன்னா ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணிக்குவாங்க, அந்த கிளாஸுக்குள்ள ஆட்ரிபியூட்ஸ் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் ப்ரைவேட்டில் இருக்கும். அதுக்கு கீழே பப்ளிக் மெத்தட்ஸ் எழுதுவாங்க. பப்ளிக் மெத்தட்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ்னால் செட்டு, கெட்டு. செட்டுனா அந்த வேரியபிளில் போய் வேல்யூவை செட் பண்ணும். கெட்டர் மெத்தட்னா அந்த வேல்யூல இருந்து அந்த ஆட்ரிபியூட்ல இருக்கிற வேல்யூவை நம்மளுக்கு ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கும். ஸோ வந்து நான் டைரெக்டாக ஒரு வேரியபிளை அக்சஸ் பண்ண முடியாது. இதுதான் என்னன்னா என்கேப்சுலேஷன். So encapsulation என்னன்னா restrict direct access to the data members of a class. So data members that is attributes, class ஓட attributes restrict பண்ணும் direct accessல இருந்து. அப்புறம் fields are set to private நான் செட் பண்ணிடுவேன். and each field has a getter and setter method. getter method வந்து return a value, setter method வந்து change the value of the field, and இந்த getter and setter method public-ஆ இருக்கும். That is access specifier என்னது பப்ளிக்காக இருக்குது இந்த மெத்தட்ஸ்க்கு. ஸோ திஸ் இஸ் என்கேப்சுலேஷன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஃபுல்லி என்கேப்சுலேட்டட் கிளாஸ்ன்னு இருக்குது. ஃபுல்லி என்கேப்சுலேட்டட்னா எல்லாமே என்னவா இருக்கும்னா இந்த மாதிரி ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணிடுவாங்க வேரியபிள்ஸ் எல்லாத்தையும். வயா ஒரு மெத்தட் வழியாக தான் அந்த வேரியபிளையே அக்சஸ் பண்ண முடியும். அந்த மெத்தடும் உள்ளே இருக்கணும். அந்த மெத்தட் தெரிஞ்சாதான் அந்த வேரியபிளை அக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் நார்மலாக ஒரு வேரியபிள் எனக்கு இந்த வேரியபிள்னு தெரியுது, ஆனால் அந்த வேரியபிளை அக்சஸ் பண்ண முடியாது. வயா ஏதோ ஒரு மெத்தட் மூலமாக தான் அந்த வேரியபிளை அக்சஸ் பண்ண முடியும். அப்படின்னா அந்த மெத்தடை நான் என்ன செய்யணும்னா யூஸ் பண்ணணும். ஓகே, இதுதான் அதோட கான்செப்ட்ஸ். ஸோ இந்த ஃபுல்லி என்கேப்சுலேட்டட் கிளாஸஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஜாவா பீன்ஸ். Okay, then polymorphism. So உங்களுக்கு polyனா multiple, morphism அப்படின்னா multiple phases. Polymorphism is the ability to perform a certain action in different ways.
இது நீங்க C++லாம் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் திரும்பி சொல்றேன். இந்த பாலிமார்பிசம் வந்து 2 ஃபார்ம் எடுக்கும். ஒன்னு வந்து மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் another one is மெத்தட் ஓவர்ரைடிங். மெத்தட் ஓவர்லோடிங்ல சேம் மெத்தட் நேம் இருக்கும். பட் டிஃப்ரெண்ட் அதாவது டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் இல்லைன்னா ரிட்டர்ன் டைப்பே வேற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிட்டர்ன் டைப். இதுதான் என்ன அப்படின்னா ஓவர் லோடிங். வேற மெத்தட் ஓவர் ரைடிங்ல என்ன இருக்கும் அப்படின்னா சேம் அப்படியே சிக்னேச்சர் ரெண்டுக்கும் ஒண்ணுதான். அப்ப மேல வந்து நான் அப்ப பாயில்னு ஒரு மெத்தட் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாயில்ல மில்கை நான் பாயில் பண்ண போறேன், அப்புறம் நான் எக்கையும் பாயில் பண்ண போறேன். அப்படின்னா என்னோட மெத்தட் என்னவா இருக்கும்னா பப்ளிக் பாயில் ஆஃப் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். மில்க்குக்கும் இதே மெத்தட் சிக்னேச்சர் தான், எக்குக்கும் அதே மெத்தட் சிக்னேச்சர் தான். புரியுதா? இதை வந்து என்னன்னா இதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. உள்ள ஒரே ஒரு இன்புட் தான் கொடுக்கலாம். இங்க மில்க் கொடுக்கலாம், அங்க எக்கு கொடுக்கலாம். வேற ஒண்ணுமே சேஞ்ச் கிடையாது. ஸோ அதே மாதிரியான மெத்தட் அப்படியே இருந்தது அப்படின்னா அது வந்து மெத்தட் ஓவர் ரைடிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தட் ஓவர் ரைடிங், மெத்தட் ஓவர்லோடிங், அந்த அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன் இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக ப்ரோக்ராம் எழுதுவோம்ல, அப்போதான் வந்து நல்ல கான்செப்ட்ஸ் வந்து புரியும். இப்போ வந்து கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து அடுத்து நெக்ஸ்ட் செஷன்ல வந்து ஜாவா இன்ஸ்டாலேஷன் சொல்லித்தரேன். இன்ஸ்டாலேஷன் சொல்லித்தரேன்னா we started writing கோடிங் எழுத ஆரம்பிப்போம். கோடிங் எழுத ஆரம்பிக்கிறப்ப இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வித் எக்ஸாம்பிள்ஸோட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே. அண்ட் தென் பாலிமார்பிசம் இன் ஜாவால சேம் மெத்தட் நேம் இஸ் யூஸ்ட் several times. இதுதான். ஓகேயா? Different methods of same name can be called from an object, called from the object. So ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம், டிஃப்ரெண்ட் கிளாஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட் வந்து ஆப்ஜெக்ட் கால், அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அந்த மெத்தடை கால் பண்ண போறேன். அவ்வளவுதான், சிம்பிள். All Java objects can be considered polymorphic. And example of a static polymorphism வந்து என்னன்னா overloading, and dynamic polymorphism the example வந்து overriding. So two types of polymorphism, static polymorphism and dynamic polymorphism. So next வந்து நம்ம பார்க்கிறது inheritance. So inheritance நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படின்னா அப்பா அம்மா கிட்ட இருந்து குழந்தைகளுக்கு இன்ஹெரிட் ஆகும். அதாவது அவங்களோட ஸ்கின்னா இருக்கட்டும், கலரா இருக்கட்டும், அவங்களோட அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே என்ன ஆகும்னா சைல்டுக்கு நார்மலாக வரும்ல. இதே மாதிரி ஆப்ஜெக்ட்ஸுக்கும் இதே தான். ஸோ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ வந்து காமனாக ஃபர்னிச்சர்னு ஒரு காமன் கிளாஸ் வச்சுருக்கேன். இந்த காமன் கிளாஸில் சேர்னு ஒரு கிளாஸ் இருக்கும். ஃபர்னிச்சருக்குள்ள சேர் இருக்கும், டேபிள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த நம்ம டெஸ்க் இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதில் இந்த சேர்ன்ற கிளாஸ் ஃபர்னிச்சர்ல இருந்து தான் டிரைவ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபர்னிச்சருக்கு, இந்த சேருக்கு கீழே அகைன் ஐ எம் டிவைடிங் இன்டு நம்ம மல்டிபிள் கிளாஸஸ் வைக்கலாம். வுடன் சேரு, பிளாஸ்டிக் சேரு அண்ட் ரோலர் சேருன்னு நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம். அப்போ ஃபர்னிச்சருக்குள்ள சேரு, சேருக்குள்ள டைப்பு, அப்புறம் அந்த டைப்புக்குள்ள நான் வந்து என்ன வச்சுக்கலாம்னா அந்தந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரியான ரியல் வேர்ல்டு என்டிட்டியை நான் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹைரார்கி இருக்கு பார்த்தீங்களா, இதை தான் என்ன சொல்றாங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ்ன்னு சொல்றாங்க. இந்த சைல்டு வந்து என்ன செய்யணும்னா பேரண்ட் கிட்ட இருக்கிற எல்லா மெத்தட்ஸையும் ஓவர் ரைட் பண்ணும். ஓவர் ரைடும் பண்ணலாம், ஓவர்லோடும் பண்ணலாம், ரெண்டுமே பண்ணலாம். ஓகேயா? ஸோ இதுல வந்து சைல்டு கிளாஸஸ் சப் கிளாஸஸ்ன்னு சொல்லுவோம், பேரண்ட் கிளாஸஸ் சூப்பர் கிளாஸஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை சைல்டு கிளாஸ் டிரைவ்டு கிளாஸஸ்னும் நம்ம சொல்லலாம். ஸோ ஜாவா வந்து 2 கீவேர்டு யூஸ் பண்ணுதுங்க. ஒன்று வந்து எக்ஸ்டெண்ட் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி இன்ஹெரிட் பண்ணுது. இதில் வந்து ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஜாவா வந்து சப்போர்ட்டே பண்ணாது. அது என்னன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை சப்போர்ட் பண்ணாது. ஸோ இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸஸ் பதிலாக இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. அந்த இன்டர்ஃபேஸஸை நம்ம எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபுல் அப்ஸ்ட்ராக்ஷனில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த இன்டர்ஃபேஸஸை நான் வந்து இன்ஹெரிட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணாமல் நான் வந்து இதுக்கு வந்திருக்கேன், இன்டர்ஃபேஸ்க்கு வந்திருக்கேன். ஸோ இன்டர்ஃபேஸில் இம்ப்ளிமெண்ட்ஸ்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்டெண்டுன்ற கீவேர்டு வந்து ஃபார் கிளாஸஸ்க்கும், இன்டர்ஃபேஸை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட்ன்ற கீவேர்டும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க இன்ஹெரிட்டன்ஸ்.
ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா the class can extend another class. அவ்வளோதான். அதாவது சைல்டு கிளாஸ் கேன் எக்ஸ்டெண்ட் த பேரண்ட் கிளாஸ். இது எதுக்காக மெயினாக அப்படின்னா டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஃப் ப்ரோக்ராமிங் பிரின்சிபல்ஸ்க்காக தான். நான் ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு மெத்தடுக்கும் நான் வந்து திரும்பி திரும்பி எழுதுனதே எழுதிக்கிட்டு இருந்தேன்னா என்னோட டைமும் மணியும் வேஸ்ட் ஆகும். ஸோ டு அவாய்ட் இட் டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஃப்காக மட்டுமே இந்த இன்ஹெரிட்டன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இட் இம்ப்ரூவ்ஸ் கோட் ரீயூசபிலிட்டி. மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஜாவால அலோவ் பண்ணுறாங்க, வேற மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நாட் அலோவ்ட் இன் ஜாவா. அவ்வளோதான், இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் கிடையாது. ஸோ நான் இந்த மல்டிபிள் இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன இன்ஹெரிட்டன்ஸுக்கெல்லாம் நார்மலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுங்கள். 1 to 1, 1 to many, many to 1, many to many. ரைட்டா? ஸோ இதுதான் என்னன்னா நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஹெரிட்டன்ஸு. ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸோட ஒரு பார்ட்டு தான் என்ன அப்படின்னா அசோசியேஷன். அசோசியேஷன் அப்படின்னா என்னன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆப்ஜெக்ட்ஸ். ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்குரிய ரிலேஷன்ஷிப். இது வந்து 4 டைப்ஸாக படிக்கிறாங்க. as I told 1 to 1, 1 to many, many to 1 and many to many. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஒரு கண்ட்ரிக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ 1 country 1 prime minister, 1 to 1. and ஒரு பிரைம் மினிஸ்டர் கேன் ஹாவ் மல்டிபிள் மினிஸ்டர்ஸ். அப்போ ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு மல்டிபிள் மினிஸ்டர்ஸ் இருந்ததுன்னா 1 to many. இப்போ மெனி எம்பிஸ் ஹாவ் 1 பிரைம் மினிஸ்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா மெனி டு 1. அண்ட் மெனி மினிஸ்டர்ஸ் கேன் ஹாவ் மெனி டிபார்ட்மெண்ட்ஸ். இது வந்து மெனி டு மெனி. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஊடால 1 to many and many to 1 ஒரு அதாவது என்னன்னா பிரைம் மினிஸ்டருக்கு ஹவு மெனி மினிஸ்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 1 to many வருது. வேற இத்தனை மினிஸ்டர்ஸ்க்கு ஒரு பிரைம் மினிஸ்டர்ஸ். ஸோ இதோட ஆர்டர் மட்டும்தான் மாறி இருக்கு. அதாவது என்னன்னா ஆரோ மார்க் நம்ம போடுவோம்ல, மேலேருந்து கீழே போட்டால் 1 to many, கீழேருந்து மேலே போட்டால் மிஷன். பிசைட்ஸ் 4 மெயின் பிரின்சிபல்ஸ் ஆஃப் குரூப்ஸ், ஜாவா வந்து இந்த 3 ஃபர்தர் கான்செப்ட்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஒன்று வந்து அசோசியேஷன், அக்ரிகேஷன் அண்ட் காம்போசிஷன். அக்ரிகேஷன் வந்து அசோசியேஷனோட ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம். ஓகேயா? நான் வந்து காம்போசிஷன் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் அக்ரிகேஷன். ஓகே, உங்களுக்கு நான் புரியுதுன்னு நினைக்கிறேன். அக்ரிகேஷன் வந்து அசோசியேஷனோட ஸ்பெஷல் ஃபார்ம், வேற காம்போசிஷன்றது ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் அக்ரிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் அசோசியேஷன் பார்ப்போம். அசோசியேஷன்னா என்ன அப்படின்னா ஆக்ட் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 அன்ரிலேட்டட் கிளாஸஸ். 2 அன்ரிலேட்டட் கிளாஸஸ்க்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வர்றது தான் இந்த அசோசியேஷனோட வேலை. சே ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட 2 வித்தியாசமான ஒரு இது கார், பைசைக்கிள், இது ரெண்டு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். ஆனால் இது ரெண்டையும் என்ன செய்ய முடியும்னா இன்ட்ராக்ட் பண்ண வைக்க முடியும் பை பெர்ஃபார்மிங் அசோசியேஷன். அசோசியேஷன் பண்ணி நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இவங்க 2 பேர்த்தையும் இந்த 2 கிளாஸஸும் என்னால் கம்யூனிகேட் பண்ண வைக்க முடியும். அதில் ஃபர்ஸ்ட் வே என்ன அப்படின்னா அக்ரிகேஷன். ஸோ அக்ரிகேஷன் வந்து அசோசியேஷனை அச்சீவ் பண்ணுறக்கூடிய ஒரு வழி தான் அக்ரிகேஷன். இதில் வந்து இட் ரெப்ரசன்ஸ் த ரிலேஷன்ஷிப் where one object contains another object as part of its state. அப்ப இதுல வந்து என்னன்னா it represents the weak relationship between objects. ஒரு ரெண்டுமே என்ன இருக்காதுன்னா வீக்கா தான் இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஆனா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா ஒரு கிளாஸ் இருந்தா இல்லைன்னா ஒரு கிளாஸ்ல உள்ள மெத்தட்ஸ் இல்லைன்னா இன்னொரு ஒரு கிளாஸால ரன் ஆகவே முடியாது அப்படிலாம் கிடையாது. இது வந்து தனியாக ரன் ஆகிட்டு இருக்கும், இந்த கிளாஸ் தனியாக ரன் ஆகிட்டு இருக்கும். பட் தே ஹாவ் அ வீக் ரிலேஷன்ஷிப். இதை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஹேஷ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. வேற காம்போசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் இல்லைன்னா இன்னொரு கிளாஸால ஓகே பண்ண முடியாது. அதுதான் என்ன அப்படின்னா அந்த 2 கிளாஸுக்கு நடுவில் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ ஒன்று இன்னொரு கிளாஸை இன்னொரு ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த டிபெண்டன்சியை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காம்போசிஷன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து சொல்கிறேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகேஷன் பார்ப்போம். இப்போ நான் இப்போ பைசைக்கிள் இருக்குது, பைசைக்கிளில் பேசஞ்சர் ஏறி ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ பைசைக்கிள் தனி கிளாஸு,
தனி ஆப்ஜெக்ட், பேசஞ்சர் தனி ஆப்ஜெக்ட். இவங்களுக்குள்ள ஒரே லிங்க் என்னன்னா 2 பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணிக்குவாங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் இருக்காது. இந்த டிராவல் நடக்காமையே கூட இருக்கலாம், இவங்க 2 பேரும் சேர்ந்து நடக்காமையே கூட இருக்கலாம். ஆனா இப்ப நான் ஒரு கிளாஸ் சொல்றேன். கார் இருக்கு, இன்ஜின் இருக்கு. அப்ப இன்ஜின் இருந்தா மட்டும்தான் காரால என்ன செய்ய முடியும்னா அதோட ஃபங்க்ஷன்ஸை அச்சீவே பண்ண முடியும். அதான் என்னன்னா இன்ஜின் இல்லாம கார் ரன் ஆகாது, இன்ஜின் இல்லாம கார்ல பிரேக் பிடிக்க முடியாது, இன்ஜின் இல்லாம நான் காரை டிரைவ் பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டும் என்னன்னா ஸ்ட்ராங்லி பைண்டட் கிளாஸஸ். ஸோ இதுதான் அசோசியேஷன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு நான் புரியிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு செஷன் கொஞ்சம் லாங்காக போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் நான் இதை உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா ஒரு ஜென்ரல் ஐடியா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இது போக நம்ம நாளைக்கு ஹவு டு இன்ஸ்டால் ஜாவான்றது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிப்போம். ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிக்கிறப்ப இந்த ரூட்ஸ் கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி we can have n number of programs நம்மளால எழுத முடியும். I will teach one by one concepts. டெய்லி ஒவ்வொரு ப்ரோக்ராமாக கூட போவோம். பட் ஆனால் எல்லாமே லேர்ன் பண்ணிக்குவோம். ஓகே, யா, உங்களோட கமெண்ட்ஸ் வேல்யூபிளாக இருக்கும். ப்ளீஸ் டூ கமெண்ட். அது எனக்கு மோட்டிவேஷனையும் கொடுக்கும். ஸோ இன்னைக்கு இதை டே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ everyone. Subscribe to Moxie Lifestyle and please do comment. Thank you. Bye bye.